கணிதத்துடைய அல்லாஹ்வின் இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி நடாத்தி வந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகளில் உயர்ந்த படைப்பாக மனித படைப்பை எல்லாம் படைத்திருக்கிறான். உயர்ந்த படைப்பாக படைக்கப்பட்ட மக்களாகிய மனிதர்களாகிய நாம் உயர்வானவர்களாகவே வாழ வேண்டும், உயர்ந்த செயல்களையே செய்ய வேண்டும் என்பதையும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். எனவே மார்க்கம் எதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்கிறதோ அதுதான் உயர்வான செயல்கள், எதை விட்டு விலகியிருங்கள் என்று சொல்கிறதோ அதுதான் தாழ்ந்த செயல்கள் என்பதை நாம் எல்லாம் உள்ளத்திலே உறுதியாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறேன். எனவே மார்க்கம் சொல்லக்கூடிய விதத்திலே நாம் எல்லாம் சிறந்த மக்களாக வாழ்ந்து ஈரோடையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அதற்கு முக்கியமாக பிற மனிதர்களை மதித்து நடத்துவது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, பிறர்கள் யாரும் நமக்கு கீழானவர்கள் என்று எந்த நேரத்திலும் நாம் நினைக்கக்கூடாது. நாம் எப்படி மனிதர்களோ அல்லாஹ்வுடைய படைப்போ அது போலதான் எல்லா மக்களும் அல்லாஹ்வுடைய படைப்பு. என்ன அல்லாஹ் அவர்களை விட சில விஷயத்தில் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கலாம், கல்வியிலே அல்லது பொருளாதாரத்திலே அல்லது பதவியிலே அல்லது வேறு ஏதேனும் ஒரு அந்தஸ்திலே அல்லாஹ் நம்மை அவர்களை காட்டிலும் சற்று உயர்த்தி வைத்திருக்கலாம். எனவே இதை வைத்து நாம் என்னை பெரிதாக கருதி கொண்டு பிறர்களை மதிக்காமல் அவர்களை கஷ்டப்படுத்துவது, அவர்களுடைய உரிமைகளை தர மறுப்பது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்யாமல் இருப்பது என்பது இன்றைய அவர்களை எல்லாம் கேவலப்படுத்துவதாக அமையும், அவர்களை கொச்சைப்படுத்துவதாக அமையும், அவர்களை ஒரு தாந்தோன்றிகளாக மதிக்காத ஒரு நிலையிலே அவர்களை ஒன்றுத்துக்குமே நாய்க்கு இல்லை, உனக்கெல்லாம் இதுக்கு மரியாதை என்றெல்லாம் நினைப்பதோ செயல்படுத்துவதோ மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை என்றிருக்கிறவர்களே. எனவே எல்லா மக்களையும் அவர்கள் படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அனைவர்களும் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள், அனைவர்களும் ஒரு தாய் மக்கள். இது அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அனைவர்களும் ஒரு தாய் மக்கள். நாங்கள் உங்கள் அனைவர்களையும் ஒரு தாய் தந்தையிலிருந்து படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாம் எல்லாம் அந்த ஆதம் நபி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் வந்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல நாம் அனைவர்களும் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மக்கள் அனைவர்களும் அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள். அவர்கள் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அன்ஃபஉ லின்னாஸ், மக்களுக்கு எவர் பயன் தருவாரோ அவர்தான் அவர் இந்த மனிதர்களிலேயே சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.